நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் அப்படின்ற சேனல் மூலமா இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தகவலை வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தகவல் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம். அதை பற்றி வந்து நிறைய பேருக்கு வந்து சரியாக தெரியறதில்ல. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் அதை வந்து எப்படி வந்து நம்ம அந்த தகவலை வந்து வாங்குறது அப்படின்ற பற்றி தெரியறதில்ல. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி புது புது தகவல்களை வந்து நான் பதிவு செஞ்சுட்டு வரேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்துடைய பல தகவல்களை வந்து நான் பதிவு செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அதனுடைய பிடிஎஃப் ஃபைல், அது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் என்ற ஒரு புத்தகம் வந்து பிடிஎஃப் ஃபைலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க, படித்து பார்த்துக்குங்க. ஸோ அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்து உங்களுடைய ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திக்கங்க. ஓகேங்களா? இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2005 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அரசு அதிகாரிகள் அவங்களுடைய செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை வந்து காட்டணும் அப்படின்னு தான் இந்த சட்டம் சொல்லுது. ஸோ மக்கள் கேட்கக்கூடிய நியாயமான தகவல்களை வந்து அரசு மற்றும் அரசு துறை சார்ந்த அலுவலர்களில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நம்ம மக்களுக்காக வந்து அந்த தகவலை வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த அரசு வந்து சொல்லுது. சில தகவல்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. சில முக்கியமான தகவலை மட்டும், அதாவது நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த தகவலை மட்டும் வந்து அவங்க வந்து கொஞ்சம் அதாவது விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து நம்ம அரசு அதிகாரிகள் அவங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் அரசு வந்து செயல்படுத்தக்கூடிய சில நல்ல திட்டங்கள், அந்த மாதிரி வந்து சில தகவல்களை வந்து நம்ம வந்து இந்த சட்டத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இன்னும் பல்வேறு தகவல்கள் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. நீங்கள் அதை வந்து தயவுசெய்து படித்து பார்த்துட்டு ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திக்கங்க. ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோ வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அனைத்து மக்களும் வந்து இந்த சட்டத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஏன்னா இப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம எதுவுமே தெரிய மாட்டேங்குது நம்மளுடைய கண்ட்ரியில். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு செயல்கள் வந்து அப்டேட் ஆகிட்டு வருது. சரிங்களா? ஸோ இத்தகைய சூழ்நிலையை வந்து நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில புது புது தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மறக்காமல் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்குங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.